நம்ம பார்க்குறது வாழைக்காயில் 2 டிஷ்ஷு. வாழைக்காயில் கார கறி போல் ஒரு டிஷ்ஷும், வாழைக்காய் புளிக்கூட்டு. இந்த ரெண்டும் ஒரு அட்டகாசமான சுவையை தரும். வாழைக்காய் பிஞ்சு வாழைக்காய்களை நம்ம சாப்பிடும் பொழுது அது உடம்புக்கு எண்ணற்ற பலன்களை தருது. வாழைக்காய் அப்படின்னாவே வாயு அப்படின்ட்டு நம்ம ஓடிடுறோம். கொஞ்சம் பெருங்காயம் இது போலெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி, அந்த வேக வச்ச தண்ணியை வெளியே கொட்டிட்டு இந்த வாழைக்காய்களை சாப்பிடும்போது அதில் உள்ள நார் சத்தும் அதில் உள்ள விட்டமின்ஸும் நம்மளோட உடல் உறுப்புகளுக்கு அவ்வளவு உன்னதமான பண்புகள் உள்ள இந்த வாழைக்காய் 2 டிஷ்ஷையும் பார்க்கலாம். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒரு வாழைக்காயில் அரை வாழைக்காய் எடுத்து தோல் சீவிட்டு அதை தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு உப்பு போடல ஒரு 80% வேக்காடு கொடுத்து எடுத்து தண்ணியை இருத்துட்டு வச்சுருக்கோம். ஒரு சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு உளுந்து தாளித்து வருது, அரை பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, நல்லா 60% வெங்காயம் ஃப்ரை ஆகிடணும். இப்போ சிம் பண்ணிவிட்டு உப்பு, வாழைக்காய்க்கு தகுந்த அளவு நைஸ் உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, வர மிளகாய் பொடி நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் கலந்து கொடுத்துருவோம். ஒரு 30 செகண்ட் கலந்துட்டு வாழைக்காய்களை போட்டு பெரட்டி கொடுத்து லைட்டாக தண்ணி தெளிக்கும் போது அந்த காரல் வாடை, பச்சை வாடை போகிறதுக்காக மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா வரன்னு நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வெரைட்டி சாதம், எலுமிச்சம்பழ சாதம் எதுக்குமே. அடுத்தது வாழைக்காய் புளிக்கூட்டு. இதே போல் அந்த அரை வாழைக்காய் தான் எடுத்துட்டு தண்ணியில் வேக வச்சுக்கலாம். உப்பு போட வேண்டாம். புளி 1 கொட்டைப்பாக்கு அளவு எடுத்திருக்கோம். மல்லி, கடலைப்பருப்பு, 1 பூண்டு, இஞ்சி, ஜீரகம், மிளகு, வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் வறுக்கிறதுக்கு. ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். காய்களையும் வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த உளுத்தம்பருப்பு நிறைய ஆட்கள் குடும்பத்தில் இருக்கும்போது இதை போட்டு நம்ம வறுத்தோம்னா கொஞ்சம் நிறைய காணுங்கிறதால நம்ம 2-3 பேர்த்துக்குன்னா தேவையில்லை. வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு தேங்காய் அரை கைப்பிடி போட்டுக்கிறோம், ஊற வச்ச புளியை போட்டுக்கிறோம், நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிக்கிறோம். இப்போ சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கோம். கடுகு உளுந்து பொரிஞ்சு வருது. அரை கைப்பிடி பெரிய வெங்காயம், கருவேப்பிலை. 80% குக் ஆகணும். இப்படி கண்ணாடி பதத்தை தாண்டணும் வெங்காயம். கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கிறோம். அப்புறமா அரைச்ச விழுது அதுக்குள்ளே போடும்போது அடி பிடிக்காதுங்கிறதுக்காக நல்லா ஜாரையும் கழுவி ஊற்றிக்கிறோம். பெருங்காயம், மஞ்சப்பொடி, கல் உப்பு போட்டு நல்லா பெரட்டி கொடுத்து ரசம் கன்சிஸ்டன்சியில் வச்சு மூடி போட்டு மூடிடுறோம். 2 நிமிஷத்தில் பச்சை வாடெல்லாம் போயிடும். இப்போ பார்க்குறோம் வாழைக்காய் 80% வெந்த வாழைக்காயில் போட்டு நல்லா பெரட்டி கொடுத்து இதை திரும்பவும் மூடி வைக்கிறோம். உங்களுக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற கன்சிஸ்டன்சின்னா இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும். வாழைக்காய் வேகலைன்னா கொஞ்சம் தண்ணியை தெளித்து திரும்பவும் வேக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வேக வைங்க. என்னோடய வாழைக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ பிசைஞ்சு சாப்பிட்றதுன்னா இந்த கன்சிஸ்டன்சி. இன்னும் கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்குன்னா இன்னொரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துருவோம். அருமையாக இருக்கும்.